இப்போ பார்வதி கம்ருத்தின்க்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாக்க அவங்களுக்கு வந்து செலிப்ரேஷன்ல அவங்க கிடையாது, நோ ப்ராப்பர் எக்ஸிட் ஃபார்மேட், நோ பேமெண்ட்னு சொல்றாங்க. அது உண்மையா? ரெட் கார்டு இருந்தால் அக்ரிமெண்ட் படி சேலரி உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வந்து வரப்போகிற எல்லா செலிப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு சில எதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அண்ட் அவங்களோட பேருமே பாவம் போயிடுச்சு. லைஃப் 2 பேருக்குமே லைஃப் போன மாதிரி தானே. பட் 80-90 டேஸ் அவங்க அதுக்குள்ள இருந்து உழைச்சிருக்காங்கல்ல, ஒரு உழைப்பு கொடுத்திருக்காங்களே. நான் என்ன கேட்குறேன்னா மேம், பார்வதி வந்து பயங்கர ஸ்ட்ராங், ஷீ இஸ் வெரி போல்ட். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவளால் தான் வந்து கண்டென்ட் வந்து உருவாச்சு, கேமே அவளால் தான் ஓடிச்சு. அவளை வச்சு தான் கொஞ்சம் நீங்கள் சம்பாதிக்கவும் செஞ்சீங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு 2 பேரையும் நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட்டாக வந்து ஷோ முடியும் போது அந்த டிஆர்பி கண்டென்ட்டுக்காக நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க. ரெட் கார்டை கொடுத்து தூக்கி போட்டீங்க. நீங்கள் நார்மலாக எலிமினேஷன் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, தூக்கி போட்டுட்டீங்க. ரெட் கார்டு கொடுத்து ஜீரோ, ஆக்சுவலி ஜீரோ வேல்யூ. நார்மலாகவே தெரியும் பார்வதி சும்மா விட மாட்டா, ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்போது எனக்கு என்ன டவுட் இந்த இடத்துல வருது அப்படின்னா, இது வெறும் டிஆர்பி கண்டென்ட்டுக்காக நடந்து மக்களை எல்லாம் திரும்ப முட்டாளாக்கி நாங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்து நாங்கள் வந்து ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்டல் கொடுக்குறோங்கிற ஒரு நம்ப வச்சு ஒரு கான்ட்ரவர்சி டிஆர்பி கண்டென்ட் ஷோ லாஸ்ட்டில் வந்து முடிக்கணும். ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சாரோட ஆடியோ லான்ச் கூட இருந்தது, அது இருந்தது. அதுக்கப்புறம் பராசக்தி இது இருந்தது. ஸோ இந்த டிஆர்பி கண்டென்ட்டுக்காக இதை பண்ணாங்களா, இல்லை வந்துட்டு சைடில் பேமெண்ட் ஏதோ பேசிட்டு நீங்கள் சும்மா போகிற மாதிரி போங்க, ரெட் கார்டு கொடுத்துறோம், நம்ம பேமெண்ட்டெல்லாம் செட்டில்மெண்ட்லாம் முடிச்சிடலாமா, நீ எதோ சேனலை பற்றி வெளியே வந்துடாதான்னு இந்த லீக் அவுட்டை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கேம் பிளேவான்னு எனக்கு தோணுது. எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா அவசியம் கேம்ன்றீங்களா கடைசியில் இருந்தா எப்படி தெரிய வருங்க? இங்க எது உண்மை பொய்னே தெரிய மாட்டேங்குதே. இது வந்து இந்த ஷோ வந்து ரியாலிட்டியா இல்லை வந்து ட்ராமாவா இல்லை ஆக்டிங்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து உண்மையா நடந்துச்சா இல்லை கேமுக்காக நடந்துச்சான்றாங்க. இப்போ கேமரா முன்னாடி இருந்தால் எல்லாமே ஆக்டிங் தானே அப்படின்றாங்க. அப்புறம் இப்படி பண்ணால் இது கேம் இல்லையே, எமோஷனல் வந்தால் இது கேம் தானே அப்படின்றாங்க. ட்ரிகர் பண்ணால் கேம், வாட் எவர் இட் இஸ் கேம்ன்றாங்க. ரெட் கார்டு கொடுத்ததே கேமாக இருந்துட்டா மக்கள் நீங்கள் தானே முட்டாளு, நம்ம தானே முட்டாளு. யாருக்கு தெரிய போகுது உள்ள நடக்குது? இப்போ யாருக்காவது தெரியுதா உள்ள நடக்கிறது? தெரியலையே. ஸோ அதுதான் என்னோட டவுட்டு.